அனைத்து உயிர்களுக்கும் மழைக்கு ஒதுங்க ஒரு இடமும், வெயிலுக்கு நிழலும் தேவைப்படும். அந்த வெயிலுக்கு நிச்சயமா நமக்கே எங்கேயாவது ஒரு ஓரமா ஒதுங்க தோணும். ஒரு மரம் இருந்தா அந்த இடத்துல போய் நின்னுட்டு போகத்தான் தோணும். வாயில்லாத ஜீவனான நாய் என்ன செய்யும்னு யோசிச்சு பாருங்களேன். இப்ப வெயில் காலம் வந்துருச்சு. அதுக்கு ஒரு நிழலை தேடி அந்த நாய்கள் ஒவ்வொரு இடமா ஓடும். மரங்கள் இருக்கிற இடத்துலலாம் போய் படுத்துரும். நிறைய இடங்கள் மரங்கள் இல்லாம இருக்கிற சூழல்ல வாகனங்கள் அடியில தான் போய் அது படுக்கும். ரோட்டோரமாவோ, வீட்லயோ எங்கோ ஒரு இடத்துல வாகனங்கள் இருந்தா அந்த இடத்துல போய் படுக்கும். நல்லா அவங்க ஆழ்ந்த தூக்கத்துல நிம்மதியா நிழல் கிடைச்ச சந்தோஷத்துல தூங்கிடுவாங்க. நமக்கு இருக்கிற அவசரத்துல நம்ம போன உடனே அந்த வாகனத்தை எடுத்துட்டு வேகமா கிளம்பிடுவோம். ஆனா அடியில இருக்கிற நாய், ஒரு உயிர், ஒரு ஜீவன் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம அதை யோசிக்கவும் முடியாது. நம்மளோட அவசரம் தான் நமக்கு. இப்போ ஆனா அவங்க உலகமே அதுதான், வாழ்க்கை அதுதான், சொர்க்கம் அப்படின்னு நினைச்சு நம்மளோட வாகனங்களுக்கு அடியில அவங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. இதை நீங்க வாகனம் வச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் மனசுல கருத்தில் கொண்டு என்ன செய்யணும்னா, நான் உங்களுக்கு கட்டளை இடல, ஒரு ஒரு வேண்டுதலா, வேறு வேண்டுகோளா நான் கேட்கிறேன். வாகனத்தை ஸ்டார்ட் செஞ்ச உடனே ஒரு 2 நிமிஷம் வாகனத்தை இயக்குனீங்கன்னா அந்த சத்தத்துல அந்த கீழே படுத்திருக்கிற அந்த ஜீவன், வாயில்லாத ஜீவன் எழுந்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்க வாகனம் எடுத்துட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு விபத்து ஏற்படாது. அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்க அசைட்டு, சில நேரங்களில் சின்ன குட்டி இருக்கலாம், ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கலாம், இல்ல நடக்க முடியாம உட முடியாத நிலையில கூட அந்த நிழலுக்கு ஒதுங்கி இருக்கலாம். அந்த குட்டிகள் எல்லாம் அவங்களால வெளியே போக முடியாம அந்த டயர்ல சிக்கிட்டு பல நேரங்கள்ல இறந்துடுறாங்க, கால் இழந்துடுறாங்க. சில நிறைய பெரும் விபத்துகள் ஏற்படுது. அவங்க பெரிய பாதிப்பு இல்லாம ஏற்படுறாங்க. இதை கொஞ்சம் கருத்தில் கொண்டு ஒரு 2 நிமிஷம் அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டு எடுத்தீங்கன்னா அவங்க எழுந்து வெளியே போயிடுவாங்க. நீங்க போகலாம். இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு இந்த வண்டி கீழே படுத்திருக்கும் போது அவங்களுக்கான ஒரு உதவியை செய்யுங்க. இது அவங்களுக்கு நல்லதா இருக்கும். முடிஞ்சா இந்த வெயிலுக்கு அவங்களுக்கு ஒரு வாய் சோறு போடுங்க. அந்த வெயிலுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அது உங்களால முடியும். ஏன்னா எல்லாமே நம்ம எல்லாம் கொடுக்குற நிலையில தான் இருக்கிறோம். ஆனா அவங்க நம்ம கிட்ட வாங்கி சாப்பிட்ற நிலையில இருக்காங்க. அவங்களுக்காக நீங்க இந்த உதவியை செய்யுங்க. நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.